ஹாய், வெல்கம் டு மை சேனல். இது வந்து சமச்சீர் கல்வி அக்கவுண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட். நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ரைட். இது சின்ன டாபிக் தான், ஆனால் ஜென்ரலாகவே நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு போனீங்கன்னா நிறைய இது பற்றி படிப்பீங்க. மெயின் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஆகுறதுக்கு. ஓகே, ரைட். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்ன? இது வந்து ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ஸ்டாண்டர்ட், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்ணணுனாக்கா ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். ஓகே, அது ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், பிரின்சிபல்ஸ் இருக்கும். அது ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க சிம்பிளாக. ஓகேவா? எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் ஸ்கூலில், ஓகே, உங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைம், இந்த டைம்லேருந்து இந்த டைம், ஓகே, ஸோ இந்த டைமில் ப்ரேயர், இந்த டைமில் கிளாஸஸ், இந்த டைமில் இது, ஓகே, பிரேக்கு, இந்த டைமில் ஸ்போர்ட்ஸு, ஒன்று உங்களுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் தட் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். நீங்கள் வந்து நான் இந்த டைமில் நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன், இந்த டைமில் எனக்கு பிரேக் வேண்டாம், அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி தான் இதுவும் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும். ஸோ உங்களுக்கு வந்து சில ப்ராக்டிஸ், சில பாலிசிஸ் எல்லாமே இருக்கும். அது பிரகாரம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இருக்கும், கம்பேர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சினாக்கா ஈஸியாக இருக்கணும். கம்பேரபிலிட்டினா கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மெத்தட் நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணும். 10 வருஷத்துக்கு அதான் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, அடிக்வசினா ஒரு ரொம்ப வளவலன்னு இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும். ஓகே, ரிலையபிலிட்டினாக்கா எக்ஸாக்டாக இருக்கணும். லைக் ஃப்ராட்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டாக அது நம்புகிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி அது வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க? இந்த வேர்ட்ஸ் ஆஃப் கோஹலர் அக்கௌண்டிங் கோட்ஸ் ஆஃப் கண்டக்ட் இம்போஸ் பை, இது ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ஒரு கோட் மாதிரி. ஓகே, ஒரு இதான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. லா இருக்கணும், ப்ரொஃபஷ்னல் பாடிஸ் இருக்கும். ஏதோ ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்து அது கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அது வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீட்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். எதுக்கு இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தேவை? ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், கம்பெனி பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் இப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் உங்களால் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் புரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டு இது மாதிரி ப்ரொசீஜர், இது மாதிரி ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பேரிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது நம்புகிற மாதிரி இருக்கும், நம்ம கம்பெனியோட பொசிஷன் எப்படி இருக்கும் நம்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லீகல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இதான் நீட்ஸ் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு we have IFRS, that is International Financial Reporting Standards. இது வந்து யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா IASB. ஓகே, இது கூட ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாதிரி தான். பட் இங்கே இஷ்யூ பண்ணது வந்து இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட். ஓகே, ரைட். இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் ஃபுல்லாகவே இந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே இவங்க ரிப்போர்ட் இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து வேர்ல்டு வைடில் அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸ்ஸை வேர்ல்டு வைடில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கும் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்தியாவில் வந்து வில் கால் ஸ்டாண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இஷ்யூட் பை ICAI. இவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். தட் இஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, CA சிம்பிளாக சொன்னோம். அந்த இன்ஸ்டியூட்காரவங்க எப்படி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுவோம் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரிக்கு 21st April 1977 இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் ஜென்ரலாக வந்து இப்போ கொஞ்ச நாளில் நம்ம இந்தியன் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ரைட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இது உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 32 வரலும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சும்மா தான் பார்த்துக்கிறது தான் நான் இங்கே வச்சேன். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1, 2, 3, 4, 5, 6 ஒரு அக்கௌண்டிங். இப்போ வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இது வந்து
ஒன்று பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு நான் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி, ஏதாவது ஒரு அக்கௌண்டிங் பாலிசி பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1 பார்க்கலாம். வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரினா ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா AS2. ஸோ இது மாதிரி ஒன்றா அவங்க வந்து எவ்வளோ இருக்குது 32. சும்மா உங்களுக்கு ஆட்டத்துக்காக நம்ம இந்தியாவில் 32 இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்காக கொடுத்தேன். 32 இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ப்ரெசன்ட்லி ஆல் பிக் கம்பெனி ஹாவ் டு ஃபாலோ Indian AS rules, but smaller business are allowed to continue using it. Accounting standard, நம்ம இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் பெரிய பெரிய கம்பெனிஸும். ஓகே, சின்ன கம்பெனிஸ் வந்து எந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணும். பட் ஃப்யூச்சரில் லைக் இப்போ நம்ம பிஸ்னஸ் வேறு கண்ட்ரியில் இருந்தாலும் அவங்க இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ அது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் சான்சஸ் இருக்குது. ஓகே, ரைட். நம்ம இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the business is liable to the proprietor of the business in respect of capital introduced by the person according to. ஸோ இங்கே வந்து business is liable to the proprietor of the business in respect of capital introduced. இங்கே business வேறு, இங்கே business man வேறு. ஓகே, ஸோ எவ்வளோ கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ரெண்டு பேரும் தனித்தனி தான். ஸோ நம்ம இது என்ன ஃபாலோ பண்ண போகிறோம், இது என்ன கான்செப்ட், இது பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு, தி ப்ரொஃபவுண்டர் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது டபுள் என்ட்ரி சிஸ்டம்? லியூகா பாசியோலி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, தி கான்செப்ட் விச் அஸ்யூம் தட் தி பிஸ்னஸ் வில் லாஸ்ட் இன்ஃபினிட்லி. ஒரு கம்பெனி போயிட்டே இருக்கும். என்ன இப்போ ஸ்டார்ட் பண்ண நாளைக்கு என்னோடய கம்பெனி க்ளோஸ் ஆகட்டும்னு நினைக்க மாட்டேன். ரைட், என் கம்பெனி ஓடிட்டே இருக்கணும். ஏ பிஸ்னஸ் என்டிட்டி, பி கோயிங் கன்சர்ன், சி பீரியாசிட்டி அண்ட் டி கன்வெர்டிசம். ஸோ சிம்பிள் ஆன்சர் பி கோயிங் கன்சர்ன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு, GAAP கேப். கேப்போட மீனிங் என்ன? ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பாலிசிஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வந்தால் கரெக்ட். ஓகே, right. Next, the rule of stock valuation, cost, price or realizable value, whichever is low, based on which accounting principle? Materiality, money measurement, convertism and accrual. So cost, price or realizable value in எது low, எது கம்மியாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எது பார்ப்பாங்க? அதை இதுக்கு வந்து ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆர் ரியலைசபிள் வேல்யூ. ஸோ சப்போஸ் நான் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போது விற்கிறப்போ வந்து 1.5 லட்ச ரூபாய் ஆச்சு. ஓகே, ஸோ வாங்குறப்ப 1 லட்ச ரூபாய், விற்கிறப்ப 1.5 lakhs. ஸோ எது கம்மியாக இருக்குதுல்ல 1 lakh, அந்த 1 lakh மட்டும் தான் எடுப்பேன் அந்த ஸ்டாக். ஓகே, ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெர்டிசம் சொல்லுவாங்க ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் என்ன? சி கன்வெர்டிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு, இன் இண்டியா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை. யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி நம்ம படித்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, த காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்ரெடி ICAI படித்தோம், தட் இஸ் டி. நெக்ஸ்ட்,